ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அன்றாட பயனுள்ள எளிய வீட்டு குறிப்புகள் தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை வெட்டும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரி கண்ணீர் வராமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெட்டும்போது நீங்கள் பக்கத்தில் எப்போவும் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டக்கூடிய கத்தி இருக்குது இல்லைங்களா, அந்த கத்தியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்கிடலாம். முன்னாடியும் பின்னாடி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயை தேய்ச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை வெட்டினீங்கன்னா கண்ணீர் வராது. ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெங்காயம் வெட்டும்போது கொஞ்சமாக அந்த கத்தியில் எண்ணெயை தடவிட்டு வெங்காயத்தை வெட்டினோன்னா கண்ணீர் வராது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிங்கர்ஸில் நெயில் பாலிஷ் போட்டுடுவோம். அந்த நெயில் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் அது உடனடியாக காய ஒரு சிம்பிள் டிப்ஸ் இது ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் நெயில் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிடலாம். அந்த தண்ணியில் நம்ம நெயில் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபிங்கர்ஸ் அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் குயிக்காக காஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ரன்னிங் வாட்டர்லேயும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது நீங்களே பார்க்க முடியும். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் தக்காளி அளவுக்கு அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பாதி தக்காளி அழுகி போயிடும். அந்த மாதிரி தக்காளி அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தக்காளியோட மேல் பகுதியில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெயை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரம் கெடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களோ அல்லது பெரியவங்களோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கவரிங் கம்மல் போடும்போது காதில் புண்ணாகி இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி புண்ணாகாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பூண்டு பல் எடுத்துக்கிடலாம். அந்த பூண்டு பல்லில் எந்த கம்மல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்மலை ஒரு ஃபியூ செகண்ட்ஸு முன் சைடும் பின் சைடும் பூண்டில் படுற மாதிரி மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டதுக்கப்புறம் அந்த கம்மலை யூஸ் பண்ணோன்னா காதில் புண்ணாகாது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்கான சீப்பாக இருந்தாலும் நொடியில் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் இருக்குது இல்லைங்களா, எந்த பிராண்டு டால்கம் பவுடர் ஆனாலும் சரி, எக்ஸ்பயர் ஆன டால்கம் பவுடர் இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டேன்னா எடுத்து சீப்போட முன் சைடும் பின் சைடும் இந்த மாதிரி பவுடரை அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் வீட்டில் தூக்கி போடக்கூடிய டூத் ப்ரஷ் இருக்குது இல்லைங்களா, அந்த டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நொடியில் க்ளீன் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகுறது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், பூரியோ அல்லது ஸ்நாக்ஸோ செஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கசடோடு இருக்கும். அந்த கசடை ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா, டீ வடிகட்டி, அந்த டீ வடிகட்டி ஒன்று எடுத்துக்கிடலாம். அது கூடவே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பஞ்சு இருக்குது இல்லைங்களா, பஞ்சு கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம். அந்த ஃபில்டரில் பஞ்சை இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இந்த கசடுள்ள எண்ணெயை ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த கசடு எல்லாம் அந்த பஞ்சில் வந்துடும். பியூர் எண்ணெய் நம்மளுக்கு கீழே பவுலில் கிடைக்கும். சிம்பிள் ஐடியா பாருங்கள். அந்த பவுலில் நம்மளுக்கு பியூர் எண்ணெய் கிடச்சிருக்கு. கசடு எல்லாம் அந்த பஞ்சில் ரிமூவ் ஆகிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம உப்பு கடலை கடையில் வாங்குவோம். அந்த உப்பு கடலையை கடையில் வாங்காமல் 10 நிமிஷத்தில் வீட்டில் எப்படி சூப்பராக ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கப் அளவு
கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு கொண்டக்கடலை கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவு தூள் உப்பு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி 1 கப் அளவு தூள் உப்பு எடுத்துக்கோங்க. தூள் உப்புக்கு பதிலாக நீங்கள் சுத்தமான மணலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வானல் சூடானதுக்கப்புறம் மணலோ அல்லது தூள் உப்போ சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்கள். சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்து கைவிடாமல் வறுத்து எடுத்தோம்னா சூப்பரான உப்பு கடலை ரெடி ஆயிடும். பாருங்கள், சூப்பரான உப்பு கடலை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காலியான பெருங்காய டப்பாவை தூக்கி போடாமல் அந்த டப்பாவை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம பூரியோ சப்பாத்தியோ தேய்க்கும் போது மாவை தூவி விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தூவி விடுறதுக்காக தான் இந்த டப்பாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டப்பாவில் தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிடலாம். சேர்த்து எப்பப்போ பூரியோ அல்லது சப்பாத்தியோ தேய்க்கிறீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் மாவை தூவி விடுறதுக்கு இந்த டப்பாவை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஹேண்டில் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூடி வைக்கிறதுனால அந்த மாவில் வண்டோ பூச்சை வராது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.